கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்கள் முதல் 5 நாட்கள் நல்ல வருவாயும் நல்ல வருமானம், குடும்பத்தில் சுபிச்சமும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். சிலருக்கு சுபகாரியங்கள் கலந்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சிலருக்கு சுப செலவுகள் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் இருக்கும். வெளியூரிலிருந்து நல்ல தகவல்கள், வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு நல்ல தகவல் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது இருந்து செவ்வாய் அதை பார்க்கிற காரணத்தினால் எந்த ஒரு விஷயத்திலும் குடும்ப உறுப்பினர்களோடு சண்டை சச்சரவுகள் வேண்டாம், வீண் பிரச்சனைகள் வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி 5-10 குறையிறா போய் இந்த 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிற காரணத்தினால உங்களுடைய ஞாபகம் மறதியின் காரணமாக ஏதேனும் பொருள் இழப்பு போன்றவைகள் ஏற்படும். வீண் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே அனாவசியமான நீங்களாவே அது இப்படி இருக்குமா, இது அப்படி இருக்குமாங்கிற ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க. 11ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கனால் ஒரு பக்கம் வரவு இருந்தாலும் செலவுகளும் தாராளமாகவே இருக்கும். எதிர்பாராத சில பேருக்கு இப்போ இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சில பேருக்கு மனைவி அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்தன்மை பாதிக்கப்படும். தாய் தகப்பனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய செயலுக்கு ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏதாவது அப்ரூவல் இல்லை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்க எதிரும் புதிருமா சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனாலும் கூட உங்களுக்கு இந்த சுக்கிரன் அங்கே உச்ச சுக்கிரன் அங்கே இருக்கிற காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. வாகனம் வாங்கலாம், வீடு புண்ணியாசனம் பண்ணுறது, கால் போடுறது, நிலம் வாங்குறது போன்ற செயல்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். எந்த விஷயத்திலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது கடினமான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சில பொருள்களை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஞாபகம் மறதினால பொருள் இழப்பு வரும்னு முதலே நாம் சொல்லியிருக்கிறோம். தொழில் ரீதியாகவும் இந்த மாதம் முன்னேற்றம் வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். குரு 12ல் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கலாம், 8ஆம் இடத்தை பார்க்கலாம். அதன் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த மாதத்தின் பிற்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். தகப்பனாருடைய உறவு முறைகளில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். மற்றபடி எல்லா விஷயங்களுமே சிறப்பாகவே இருக்குது. 3ஆம் இடத்தை சனி பார்க்கிற காரணத்தினால் எந்த தகவலும் நீங்கள் கேள்விப்பட்டாலும் அது சரிதானா அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிட்டு அப்படி உங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கூடாது. சரிதானாங்கிறத ரெஃபர் பண்ணிட்டு அப்புறமா இதை நம்புங்க. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பக்கூடாது. சில பேர் உங்களுடைய எண்ணங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய கொஞ்சம் எதிரும் புதிருமா நடந்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வருமானம், போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்கும். பேச்சில் கவனம் தேவை. மற்றபடி மிக நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 17, 18 இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. மற்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள். மிக்க நன்றி.